ஃபைனலி கருதுங்களா ரீச் பண்ணிவிட்டு நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சுங்க. ஃபைனலி லடாக் ஃப்ளாகுங்க. உள்ள இருக்கா வாங்க இறங்கிடலாம் வாங்க. சம்பவம் ஆயிடுச்சுங்க நமக்கு. இங்கே செம குளிர் செம மழைங்க. லடாக் ஃப்ளாகு ஐயோ ஃபீல் கூட பண்ண முடியல, மூச்சு விட முடியலங்க ரெண்டு பேருக்கு எங்களால். ஹாய். குளிருக்கு அதுக்கும் தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு. ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆக்சிஜன் வச்சுட்டு கீழே இறங்கிட்டோம். ரைடிங் கேர் நினச்சிச்சுன்னா இங்கெல்லாம் காயாது இந்த கிளைமேட்டுக்கு. லடாக் ஃப்ளாக் பறக்குது பாருங்க. 8 டிகிரி இருக்குதுங்க. கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். கத்தி சொன்னோம்னா மூச்சு வாங்குதுங்க. போ நடு சென்ட்ரா போ, ஏன்னா கல் விழும் அப்படின்னாரு. பிஸ்கெட்டில் போயிட்டு நாங்கள் டென்ட் ஸ்டே பண்ண போகிறோங்க. நமக்கு 490 காமிக்குது ரேஞ்சு. மறைக்கக்கூடிய ஒன்றெல்லாம் வெளில வந்து எட்டி பார்க்குது, என்ன பண்ணுறது? ஜஸ்ட்டு லவ்வுங்க, அவ்வளோதாங்க. கடந்து வந்த பாதையெல்லாம் அதிகம் வருங்க. அந்த மவுண்டனில் சன்செட் ஆகிட்டு இருக்காங்க. சன்செட் ஆகுதா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஒரு இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம். ஆக்சிஜன் உள்ள இருக்கா? வாங்க இறங்கிடலாம் வாங்க. சம்பவம் ஆயிடுச்சுங்க நமக்கு. போடுமா? இங்கே செம குளிர் செம மழைங்க. லடாக் ஃப்ளாகு ஐயோ ஃபீல் கூட பண்ண முடியல, மூச்சு விட முடியலங்க ரெண்டு பேருக்கு எங்களால். ஒன்றும் இல்லைங்க, இது நார்மலாக இருந்தால் கூட ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குமா இது. ஹாய். பனி பெஞ்சிச்சு, ஸ்னோ வந்துச்சுங்க. இங்கே ஸ்னோ வந்துட்டு மழையும் வந்துருச்சா, குழுவை தூக்கி விட்டுடுச்சு. இங்கே வந்து 7 தான் இருக்குமா ஆக்சிஜன் லெவலு. என் கூட இருந்தவருக்கு ஃபஸ்ட்டு ஆணுச்சு. இங்கே வந்து 3 தமிழ்காரங்க இருந்தாங்க, ஆர்மி பர்சனு. ஒரு அண்ணா ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு, நான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. கண்டினியூவாக பேச முடியல, நல்லா இறக்கிது. குளிருக்கு அதுக்கும் தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு. ஏன்னா மழை பெஞ்சுதா, தலை நிறைய நனைஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார், ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குங்க அப்படின்ட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆக்சிஜன் வச்சுட்டு கீழே இறங்கிட்டோம். வா ஆக்சுவலாக காதுங்களா பாஸே இவ்வளோ இருக்குன்னா போக போக எப்படி இருக்குமோ. ஆக்சுவலாக ரைன் இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. இங்கே அங்கே மட்டும் தான் ரைன் பெய்யுது. ஸ்னோ வந்துச்சு, தன் டக்குன்னு அப்படியே ரைனாக மாறிடுச்சு. நான் ரைனிங் கேர்ஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்டேன் வேறு மேலே உள்ள கோட்டை. ஓரளவுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறையா எடுத்தோங்க. ஃபஸ்ட்டு கீழே இறங்கிட்டு அடுத்தது யோசிக்கலான்னு இருக்கோங்க நாங்கள். ஒன்ஸ் நான் கீழே இறங்கிட்டு பொறுமையாக என்ன ஆச்சு ஏதாச்சும் நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். ஏன்னா ரோடு வேறு ரொம்ப ஸ்லீப்பரியாக இருக்குது. என் கூட வந்தவருக்கு இந்த அண்ணன் தம்பி 2 பேர் வந்தாங்களா, அதில் ஒருத்தருக்கு வந்து மூச்சு விடவே முடியல சுத்தமாக. டக்குன்னு என்கிட்ட சொன்னார், நான் ஆக்சிஜன் எடுக்க சொன்னார். நாங்கள் தான் வாங்கி வச்சுருக்கோம் ஆல்ரெடி சேஃப்டிக்கு. அது உள்ளே இருக்குது பேக்கில், எல்லாம் ரைன் கவர் போட்டு மூடி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணால் எல்லாம் நனைஞ்சிடும். அப்புறம் ஆரம்பிக்கு டக்குன்னு சொன்னது அந்த அண்ணா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. உள்ளே போய் கையில் வச்சு ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு எனக்கு தலைக்கு டேப்லெட் கொடுத்தாங்க தலைவலிக்கு. தனியாக வந்திருக்கேண்ணே, என்ன ஆம்பிஷனா, என்ன எய்மா, ட்ரீமா அப்படின்னாங்க. ஆமாண்ணா ட்ரீம் அப்படி லாகும் பண்ணணுண்ணே. ஓகே சேஃபாக போங்கடா, கீழே போயிடுங்க, ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு அப்புறமா சொல்லுங்கன்ட்டு நம்பர் கொடுத்துட்டு எனக்கு ஈவினிங் போல் எனக்கு ஃபோன் பண்ணுங்க போயிட்டு ஓகேவான்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஓகே இல்லைன்னா நான் ஏதாவது ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காரு அந்த அண்ணன். செம்ம ஹெல்ப்ஃபுல்லுங்க அண்ணா அந்த அண்ணன். மழை வேறு தூருது. இது ரைடிங் கியர் மட்டும் நனைஞ்சிச்சுன்னா கஷ்டங்க, போட மறுபடியும் எப்படி சொல்கிறது, யூஸே பண்ண முடியாது. தொப்பையாக நனைஞ்சிட்டுனா முடிஞ்சிச்சு கதை. யாருமே காணும். நான் இப்போ பேக்கில் இருக்க எடுத்து போட்டு தான் கிளம்ப போகிறேன். இல்லை போய்டும் கீழே, முடிஞ்ச வரைக்கும் கீழே போகிறோமோ அந்தளவுக்கு மழை நிற்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் நூறாவள்ளி. எனக்கு மழை எங்கே நிற்கிதோ அவ்வளோ தூரம் போயிடலான் இருக்கேன். என்ன அவங்கள காணும்? ஓகே, இங்கே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓரளவுக்கு. ஏன்னா ரைடிங் கேர் நினச்சிச்சுன்னா இங்கெல்லாம் காயாது இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ அதனால் நனையாமல் பார்த்துக்கிறது வேண்டியது. ஐயோ லடாக் ஃப்ளாக் பறக்குது பாருங்க. ஓ
நான் இங்கே மொபைல் ஹோல்டரே தூக்கிட்டேன், தேவையில்லடா மொபைல் ஹோல்டருன்ட்டு. ஃபைனலி லடாக் ஃபிளாக் பறக்குது பாருங்க. கையிலே ஆடாதவங்க அதுதான் பாலாசம் இருக்கு. ஃபைனலி கார்துங்களா பாஸ் பண்ணியாச்சு. கையெல்லாம் ஆனால் எனக்கு குளிர் அதிகம் தெரியல, சத்தியமாக சொல்கிறேன், குளிர் அதிகம் தெரியல. தெர்மல் க்ளோஸ் வச்சுருக்கேங்க, அது போட்டுட்டு அதை கழட்டத்துக்கு அப்புறமா எனக்கு குளிர் பெருசாக தெரில. ஆனால் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் செம்ம குளிருக்கு என்னன்னு தெரில, புரியல. அந்த இதுக்கு நாங்கள் அப்படி கரெக்டாக செட் ஆகலை. என்னை பொறுத்து எனக்கு மட்டும் மழை பெஞ்சுதா, அது தலை நனைஞ்சு போச்சு. நாங்கள் நனைஞ்சதுனால தலை வலிக்குது, வேறு எதுவும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அதுவும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் மழை காஞ்சிதுன்னா. ஐயோ ஐஸு, ஐஸ் 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 பா ஐஸ் ஐஸ் இருக்குதுங்க, ஐஸு ஸ்னோ இருக்குது. ஸ்னோ அந்த இடத்துல ஸ்னோ பெஞ்சது பாருங்க, நான் எதிரே பார்க்கல. வாவ் பா, செம்ம டைமிங் தெரியுமா அது. வேர் இஸ் த காய்? ஓகே வராரு. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் வராங்களான்னு தெரில, என்எஸ்ஸை காணோம். பட் வந்து என்ஃபீல்டு அண்ணா வராப்பில். என்ஃபீல்டு அண்ணா அவங்க தம்பிக்கு மூச்சு விட முடியணும்னு பயந்துட்டாரு, டக்கு டக்குன்னு இறங்கிட்டு இருக்காரு. ஓ ஏன் க்ளவுஸ் ஈரமாக நனைஞ்சு போச்சா என்னன்னு தெரில, கை ஃப்ரீஸ் ஆகுது மறுபடியும். ஃபுல்லாக கிளாஸ் ஃபாக் ஆகுது. அப்படியே போவோம். காய்ஸ், நம்ம சென்னை டு லடாக் ட்ரிப் டே 11ங்க. ஸோ இப்போ தான் லாஸ்ட்டாக நம்ம கருத்துங்களா பாஸ் வந்து கிராஸ் பண்ணி வந்தோம். ஸோ மச் கோல்டுங்க, மழை வந்து கோல்டு அதிகமாக்கி விட்டுருச்சு, நடுக்க ஆரம்பிச்சிட்டு. பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு வயலில் வர பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 4-5 அந்த சம்திங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பைக்கை ஃபுல்லாக பார்க் பண்ணிவிட்டு ஒரு சாபாவை பார்த்து வந்துட்டோம். ஹெல்மெட்டு ரைடு கலெக்ஷன் நனைஞ்சு போச்சு. அதே நேரம் வந்து மண்ணெண்ணெய் ஸ்டாவாக பார்த்து அப்படியே ஒரு ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், அப்படியே சாப்பிட்டுட்டு நூப்ராவடி நோக்கி போக போகிறோம். அதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் போக போக பார்த்தீங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே தான் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ரைஸு எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சூடு ஏற்றிக்கிட்டு க்ளவுஸுக்கெல்லாம், ஏன்னா க்ளவுஸ் நனைஞ்சு போச்சுல. அப்போ இப்போ ஓகே ஓரளவு இருக்குது. தோசைகளில் போட்டு க்ளவுஸை எடுத்து 2 பரட்டி போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அப்பா நம்மளோட கூலிங் இது வேறு ரொம்ப லோவாக காட்டுது. இப்போ தான் ஸ்ட்ரைட்டாக கட்டியிருக்கேன் ஃப்ளாகை. இந்த ஃப்ளாக் பறக்கும்போது ஆசையாக இருக்குது அவ்வளோ. இங்கே பாருங்க, கூலிங்கு 39 இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா 8 இருக்குது. 8 டிகிரி இருக்குதுங்க. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பேகு எடுத்து மறுபடியும் கட்டுறாங்கன்னா நீங்கள் போகிறாங்க முன்னாடி போங்கன்னு சொல்கிறாங்க. நிற்போமா? நிற்போம் பாவம். இல்லை ஐம் வெயிட்டு ஃபாஸ்ட் வெயிட்டு யூ வில் ஃபாஸ்ட் ஐம் வெயிட்டிங். நோ ஏய் வாட் லேட்டு ஸ்டேயிங் சேம் பிளேஸ் ரைட். எங்களோடது இது வந்து ஃபுல்லாக சரிஞ்சிருச்சு, திருப்பி கட்ட போகிறாங்க. நிற்போம் ஏமாடி பாவம், பசங்களை அழைச்சிட்டு போவோம். பாருங்கள் ஃபுல்லாக சரிஞ்சிருச்சு. இது திருப்பி அவனுக்கு எடுத்து கட்டிட்டு தான் கிளம்பணும். இப்போ 2 வண்டிலையும் சரிஞ்சிருச்சு. சரி ரெடி ஆகட்டும், ரெடியான போவோம் சேர்ந்து. பாவம் விட்டுலாம் போகக்கூடாது, ஏன்னா அந்தளவுக்கு கூட வந்திருக்காங்க நமக்கு. நம்ம விட்டுட்டு போனால் தப்பாக இருக்கும். போவோம் முன்னாடி, ஏன்னா நின்னோம்னா ஒரு மாதிரி கடுப்பு தான் அது. நின்னா தலையை வலிக்குதுங்க, ஏன்னா லைட்டாக மலையில் நனைஞ்சிருச்சு. மலையில் தலை லைட்டாக நனைஞ்சிருச்சு முடி, அதனால் தலையை ஃபுல்லாக வலிக்குது எனக்கு. போயிட்டு ஹீட்டரை போட்டு ஹேர் ட்ரையர் வச்சுருக்கேன், அதில் ஹீட்டரை ஆன் பண்ணி விட்டு லைட்டாக பிடிச்சா தான் எனக்கு நிற்கும் போல இருக்குது தலைவலி. 7410 பைக்கு. கத்தி சொன்னோம்னா மூச்சு வாங்குதுங்க. இன்னும் ஹை ஆட்டிட்டு நம்ம இறங்கலை, லேல இருந்தோமே அதே சேம் இதுதான் இங்கே இருக்குது. தப்புன்ட்டேன். டயோமேக்ஸ் டேப்லெட் எடுத்துருக்கணும். மழை நின்றுச்சு, ஒரு மாதிரி கோல்டு, ரொம்ப தலையெல்லாம் வலிக்குது. போகணும் கீழே சீக்கிரம். ஃபஸ்ட்டு போகிறது ரொம்ப இதாகிருக்கு. ஆமாம், ஃபுல்லாக டவுன் தான் இங்கேருந்து, பிரச்சனை இல்லை. வா ஃபுல் டவுனு.
அத்தாடி கொஞ்சம் கொஞ்சம் இறங்க தாங்க ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது எங்களுக்கு. எவ்வளோ கோல்டுனா மனுஷன் தாங்க முடியாதுங்க அப்பா. இதுலேயுமே இந்த பசங்களாம் ரொம்ப பாவம். எல்லாம் கேட்குறாங்க, சவுத்தில் என்ன உங்கள் ஊரில் இப்படி தான் இருக்குமா கிளைமேட்டு, ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு. நான் ஃபுல் தெர்மல் லேயர் போட்டிருக்கேன். எனக்கு நான் லடாக் போகணும் பிளான் பண்ணப்போ நான் ஃபஸ்ட்டு கேரி பண்ணணும்னு நினச்சது வந்து தெர்மல் லேயருங்க. எதனாலனா இங்கே கோல்டு எந்த அளவுக்கு இருக்கும், அது இல்லாமல் நான் ஆகஸ்ட்டில் தான் விசிட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும். ஆகஸ்ட்டில் ஸ்னோவே அதிகமாக இருக்குன்னு தெரியும். இல்லைனா நான் ஆகஸ்ட் 1 தான் ஊர்லேயே கிளம்புற மாதிரி பிளானில் இருந்தேன். என் பர்த்டே வந்து 17ங்க, ஆகஸ்ட் 17, ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து நான் இங்கே வந்து உண்மைங்களா அந்த மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணும், போய் பார்க்குற மாதிரி இருக்கணும் மாதிரி ஐடியா பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்னோ இங்கே இருக்குன்னு தெரிஞ்சோன்னே டக்குன்னு நான் பிளானை வந்து மாற்றிட்டேன். முன்னாடியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா, அதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கோல்டாக இருந்தால் என்னாலும் தாங்க முடியாது. நம்மளால் ஒரு மாதிரி ஃப்ரீயாக எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாது. அதனால் கோல்டு கம்மியாக இருக்கிற டைமில் தான், கோல்டு வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கிற டைமில் தான் வரணும்னு நினச்சேன். இந்த டைம் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். பிளான் பண்ணுறீங்கன்னா மே ஜூன் பிளான் பண்ணுங்கள் பெஸ்ட்டு. மேலாம் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சம்மரில் பிளான் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப கோல்டு இருக்காது, இங்கே ரொம்ப கூலிங்காக இருக்காது, ஒரு நார்மல் மேனேஜபிளாக இருக்கும். ஸோ ஜாலியாக விசிட் பண்ணலாம். வெறும் ரைடிங் கியர் மட்டும் போட்டுக்கிட்டு. இங்கே பாருங்கள், இப்போ நான் இதெல்லாம் போட்டிருக்கேன், ரைடிங் கியர்லாம் போட்டு சுற்றுறேன். அந்த 4 பசங்க வந்தாங்களே, நான் அவங்கள்ட்ட அப்பயே சொல்லியிருப்பேன், இதோ நம்ம ஊருக்குள்ள ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி எழுந்து வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த ஒரு நாள் கார்துங்களாவில் வந்தோடனே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இதுதான் லடாக் அப்படின்ட்டு. ஸோ லே லடாக் அப்படின்றதோட அந்த இதே மிக தெரியுது அவங்களுக்கு. அதனால வெளியே வர முடியல. அந்த காஃபி ஷாப் விட்டு பெரிய 2 ஜர்க்கின் போகிற மாதிரி இருந்துச்சு கம்பளியோட. ஸோ அதை போத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துருந்தானுங்க. இப்போ நான் தான் சொன்னேன், அவரை பார்த்தேன், இங்கே 7 டிகிரி இருந்துச்சு, நான் கீழே போனால் 15 இருந்துச்சு, டிஸ்கிட்லாம் போனால் சரி ஓகே அங்கே போய் ஸ்டே பண்ணிடலான்னு தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். ரைடிங் கியர் இல்லை, காலுக்கு சேஃப்டி எதுவும் கிடையாது, ஷூ நார்மல் ஷூ, கூலிங் வர ஷூ, இதுவுமே ஜாக்கெட்டுமே நார்மல் ஜாக்கெட்டு, தெர்மல் ஜாக்கெட்லாம் கிடையாது. நான் நேற்று இதுக்கு அழைச்சிட்டு போனேன் ஆர்மி ஸ்டோரு. நான் வாங்க சொல்கிறேன், இங்கே வந்து கூலிங் அதிகமாக இருக்கும் போய் வாங்கிங்க அப்படின்ட்டு. ஒரு ஆள் தான் வாங்கினாப்புல, அந்த ஒரு ஆள் மட்டும் ஓகே சேஃப் ஆகிட்டாப்புல. 4 பேரில் ஒரு ஆள் வாங்கினாரு, அவர் வந்துட்டு மொத்தமாக கவர் பண்ணிவிட்டு ஓகே கூலிங் தப்பிச்சிட்டாப்புல. பாக்கி 3 பேரும் முடியல அவங்களால. 1200 ஓகே தான், பட் ஆனால் அது ஒர்த்து அந்தளவுக்கு, கூலிங் அந்தளவுக்கு தாங்கும். -15 வரைக்கும் போக சொன்னார்ல, அது கன்ஃபார்ம் போகுது. அப்படி அது அந்தளவுக்கு ஒர்க் ஆகுது, ஒர்த்து தான். -15 போகிற அளவுக்கு கூட அது சொன்னேன் கேட்கல. வராங்க அந்த அண்ணன் தம்பி 2 பேர் வந்தாங்கள்ல, அவங்கள வந்து கார்துங்களாலே மூச்சு விட முடியல, உண்மைங்களால் இதுக்கு மேலே மூச்சு விட முடியாது, அதனால் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பித்தாங்க. 2 NS16 வந்தாங்களே, NS160 வந்தாங்களே, அவங்க வந்து ஒருத்தவங்க ஒரு வண்டியில் வந்து கிளச் பிளேட் போயிடுச்சான். சம்பவம் இல்லை, இதெல்லாம் எப்படி சொல்கிறது, சர்வீஸ் கரெக்டாக பண்ணிட்டு தான் வரணும். நீங்கள் செக் பண்ணாமலாம் இங்கே வரீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு. ஓகே அப்பா கொஞ்சம் வந்து வெயில் அடிக்குதுங்க, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குதுங்க இந்த இடம்லாம். ஐயோ ஸோ அதான் கிளச் பிளேட் போயிட்டு அவங்களுக்கு. ஸோ அவங்க பிளானுமே உண்மையில வரமா, ஏன்னா ஈகே ஏரில் அவங்க வண்டி பில்லியன்லாம் வந்து வரும்போது டூரிஸ்ட் வண்டி வந்துருக்கு. 2 பில்லியனுமே இறங்கி டூரிஸ்ட் வண்டி ஏதோ ஒன்று வந்துச்சாமா, அதில் ஏறிக்கிற மேலே வந்துட்டாங்க. மற்ற 2 பேரும் பைக்கை ஓடி வந்துட்டாங்க. ரொம்ப டைம் எடுத்து வந்தாங்க, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுத்து வந்தாங்க. ஏன்னா மேலே ஏறல ஸ்லாப்பில். அப்போ உண்மையிலலாம் ஏற மாட்டேது யோசிச்சு பாருங்க. ஏன்னா செம்ம வெயிட் வச்சுருக்காங்க வண்டியில், செம்ம லோடு. அவங்க வண்டியில் 50 கிலோவுக்கு லோடே இருக்கும் போல இருக்குது. இதில் ஒரு பில்லியன் ஓட்டுற ஆள் வேறு இருக்குது. அது NS160 அந்த அளவுக்குலாம் இருக்காது, வாய்ப்பே கிடையாது. கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கே தெரியும் தனியாக தான் கிளம்பியிருக்கேன். ஸோ தனியாக கிளம்புனதுனாலே நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு மொத்த ரைடிங் கியர் எல்லாத்தையும் மொத்தமாக செட்டு வாங்கி வச்சுட்டேன். அதனால தான் தெர்மல் லேயர்லேருந்து எல்லாம் செட்டு, க்ளவுஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். செல்ஃபி ஸ்டிக்கும் இருக்குது, ட்ரைபாடும் இருக்குது. நானே வீடியோ எடுத்துகிட்டு நான் மட்டும் கிளம்பி போயிடுவேன். பாங்காங் மட்டும் விசிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வந்து பசங்க. அது வரைக்கும் விசிட் பண்ணல போதும், உண்மைங்களா பார்த்துட்டு நான் போயிட்டு வந்துடுவேன். ஐ திங்க் இந்த ஃப்ளாகோட நான் பேசுகிறத கேட்கும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி பிளேசஸை வந்து இது மாதிரி லடாக் ஃப்ளாக் கட்டிட்டு நீங்கள் பார்க்கும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நல்லா தான் இருக்கும், ஏன்னா பிளேசஸ் அது மாதிரி தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோமே, ஃபைனலியாக பீச்சின் செவ்வாய் கிரகம் மார்ச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். மார்ச் செவ்வாய் கிரகம் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா ரைட் சைடில் மவுண்டெயின்.
காய்ஸ் ஃபைனலி ஒரு மாதிரி இந்த ஜில்லு கிளைமேட்டை விட்டு இறங்கிட்டோங்க கீழே. இங்கே வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்குதுங்க கிளைமேட்டு. ஐ திங்க் 14 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே வந்து ஏன்னா தெர்மல் ஏர்லாம் ஓரளவுக்கு தாங்குது. ஒரு மாதிரி தலைவலியாக ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிது, இப்போலாம் இல்லை. ஓகே ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது இப்போ தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வந்து டிஸ்கிட் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் நாங்கள் ஸ்டே பண்ணலாம் ஐடியில் இருக்கோம். அதாவது நூப்ரா வள்ளி, நூப்ரா அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது டவுனு, நூப்ராவோட டவுனுக்கு தான் அங்கே போகிறோம். அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு டுட்டுக்கு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து இங்கே ஓரளவுக்கு கிளைமேட் ஓகே ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:35, வேறு லெவலு. இல்லைங்க போய்ட்டு ஸ்டே பண்ணிவிடுவோம். நான் விட 2 நினச்சிட்ருக்கேன். 4:35 போயிட்டு நாங்கள் நூப்ராவில் ஸ்டேவை போட்டு நாளைக்கு தாங்க டூ வில்லேஜுக்கு போக போகிறோம். அங்கே போய்ட்டு ரிட்டன் அப்படியே நேராக நூப்ராவை தாண்டி பேங்காங் லேக் போக போகிறோம். இந்த பிளானை டக்குன்னு முடிக்கணுன்னு இருக்காங்க. ரொம்ப நாள் இழுக்காமல் 7 டேஸ் பிளானு 6 டேஸாக பண்ண முடிஞ்சால் கூட பண்ணிடலான் இருக்கோம் நாங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லோரும் வருவாங்களான்னு தெரில உண்மைங்களாலாம். ஆனால் நான் கன்ஃபார்ம் போவேன். கல் விழுமா அதிகமாக. ஒன்றும் இல்லை, அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்க போகணும்னு சொன்னல, அங்கே நம்ம பரமக்குடி அண்ணன் இருந்தார். அந்த அண்ணன் தான் சொன்னார், ஓரம் போகாதடா இந்த பக்கமே போ, நடு சென்டராக போ, ஏன்னா கல் விழும் அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்ட்டு வந்தேன். எனக்கு இப்போ அந்த போர்டு ஒன்று போட்டு வச்சு பார்த்தோம் ஞாபகம் வருது. அங்கே இல்லை, அங்கே பிரச்சனை கிடையாது, இங்கே தான் அந்த மலைக்கிட்ட தான் பிரச்சனைன்னு சொன்னார். சரி கொஞ்சம் நடுவாகவே போவோம். ஏன்னா நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், கல் விழுந்து கையெல்லாம் உடஞ்ச மாதிரிலாம் பார்த்துருக்கேன். எதுக்கு வம்பு. A few moments later. காய்ஸ் பிளானில் சம் சேஞ்சஸுங்க. எனக்கு தெரியும் இது மாதிரி ஆகும்ட்டு. ரூம்லாம் பார்க்க போகிறதில்ல, டிஸ்கிட்டு போகிறோம். டிஸ்கிட்டில் போயிட்டு நாங்கள் டென்ட் ஸ்டே பண்ண போகிறோங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஓவர் நார்மலாக இருக்கா. ஸோ அதனால் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் கீழே போனால் கிளைமேட் ஓகேவாக இருக்கும் அப்படி பண்ணுவாங்கன்ட்டு. டென்ட்டு போடலான்னு சொல்லிட்டார் அண்ணன் தம்பி 2 பேருங்க. ஓகே டென்ட் போட்டு ஸ்டே தான் பண்ண போகிறோம். ஏன்னா ரூம் எதுக்கு தேவையில்லாமல் காஸ்ட்டு. டென்ட்டு கல் இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டோம் ட்ராவல் பண்ணோன்ட்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம பண்ணாமல் இருந்தால் இப்படி டென்ட் ஸ்டே பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் உமனிங்களாகவும் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்காங்க கிளம்புறதுக்கு போகிறதுக்கு. இங்கே வந்தோன்னா மனசு வந்து மாறிடுச்சு, ஓகே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. டிஸ்கிட் தான் போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கே போய்ட்டு ஸ்டேவை போட்டு அடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. தேவர்கொண்டா, விக்ரம் தேவர்கொண்டாவா என்ன தேவர்கொண்டான்னு தெரில. அந்த ஆள் நடித்த படம் ஒன்று இருக்குமே, 17 போட்டிருக்குமே டிஸ்கிட்னு, அந்த கல் எங்கே இருக்குன்னு கேட்டு தேடி போயிட்டுருக்கோம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. நான் ஃபுல் வீடியோவே எடுக்க போகிறேன், அது வேறு விஷயம். தான் டிஸ்கிட்னு நினைக்கிறேன். பையா டிஸ்கிட்டு டிஸ்கிட்டு ஏமாடி எதுக்கு கேட்டேன்னா அங்கே ஒரு ரோடு பிரிஞ்சுது. ஒருவேளை நம்ம மாறிக்கிரி போட்டோம்னு வச்சுங்க மறுபடியும் ட்ராவல் பண்ணிட்டு வரோம் இதே ரோட்டில். அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். இங்கே உள்ள மண்ணை வந்து அவங்க தூளாக்கி அதையே தான் சிமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் செம்ம கிரிப்பாக இருக்கும் போல இருக்குது. இங்கே பாருங்கள் அதை கிடக்க பார்த்தீங்களா. ஸோ அதை தாங்க அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சிமெண்ட்லாம் யூஸ் பண்ணவே இல்லை அவங்க. ஸோ அதை தண்ணி கலந்து அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது நல்லா இருக்குது. நமக்கு வழிவிடுன்ற பேரில் அவர் எங்கேயாவது விட்டுற போகிறாரு. அவர் விட மாட்டார் நம்மளை தள்ளி விடாத பொறுத்த வரைக்கும். அவளை வெல் ட்ரெயினடு ஆள். அதுக்குன்னா ஆஃப் ரோடெலாம் பூந்தாங்க போக முடியும். இப்பயும் சொல்கிறேனே, ஹிமாலயன் இருந்தால் நான் அதில் விட்டு அடிச்சுட்டு போயிருப்பான் படப்படன்ட்டு. வண்டி வேறு லெவலு, டக்கு டக்கு டக்குன்னு ஏறி போவோம். இது போகாது, கடக்கடன்னு அடிச்சுக்கிட்டே போவோம். எதுக்கு தேவையில்லாமல். வழி விட்டான்டா மனுஷன். நீங்கள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஏன்னா மண் புழுதி பறக்கும், நம்மளால் ஓட்ட முடியாது. வாவ் ப்ளூ ஷீப்பு இங்கே தான் இருக்காம்ல. டிஸ்கிட்டு நேர் தான், நேராக போய் லெஃப்ட்டு. லெஃப்ட்டு. பெட்ரோல் இருக்குல்ல, டேங்க் ஃபுல். ஓகே டன், யா வெல்கம். ஓகே பெட்ரோல் தான் பார்த்துருவேன். ஏன்னா பெட்ரோல் பங்க் இருந்துச்சுல. நமக்கு 490 காமிக்குது ரேஞ்சு. நான் ஃபஸ்ட்டு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணேன். அப்புறம் எனக்கு தானாகவே செட் ஆகிடுச்சு. இப்படி தான் கொடுக்குண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா போன ஃபஸ்ட்டு டேங்க் ஃபில் பண்ணதுக்கு எனக்கு 454 கொடுத்துச்சு. வா அப்படின்னா கண்டிப்பாக இது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் அப்போ தான் 100 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். பிரச்சனை கிடையாது. அடுத்த வாரம் பெட்ரோல் பங்க் நான் போட்டுக்கிறேன். ஜரிக்கன் வச்சுருக்கேன், ஆனால் இப்போ ஃபில் பண்ண போகிறது இல்லை. இன்னொரு இடத்துல தான் பாங்காங்லேக்கு முன்னாடி உள்ள இடத்துல தான் ஃபில் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபில் பண்ணிக்கலான்னு போயிட்டுருக்காங்க. இல்லை அவங்க பக்கம் போனால் ஃபுல்லாக மண்ணாகுது.
கைஸ் இதாங்க அந்த விஜய் தேவர் கொண்ட ஒரு படத்தில் நீ உட்காந்துருப்பானே மனுஷன் அந்த இது. ஸோ நான் இப்போ தான் எடுத்து முடித்தேன். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. 3, 2, 1 கோ. ஆனால் ஒரு மாதிரி இங்கே உட்காந்தா நமக்கு உள்ளே ஒன்று இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வெளில வந்துடுது. மறைக்கக்கூடிய ஒன்றெல்லாம் வெளில வந்து எட்டி பார்க்குது. என்ன பண்ணுறது, மறைச்சிடலான்னு யோசிக்கிறேன், மறைக்க முடியல. எல்லாருக்கும் உள்ள மாதிரி நமக்கும் இருக்குங்க லவ் ஃபெயிலியர்கள்லாம். ஆனால் லவ் தான் ஃபெயிலியர், லைஃப் ஃபெயிலியர் இல்லை. அது மட்டும் தெரிஞ்சதுனால தான் நான் எனக்கு ஓரளவுக்கு ஓடுது. ஜஸ்ட் அவ்வளோதான், ஜஸ்ட்டு லவ்வுங்க, அவ்வளோதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி உள்ளதுனால தான் நிறைய கடந்து வர வேண்டியதாக இருக்குது. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் அதிகம். அதான் சொல்லணுன்னா ஒரு நாள் பத்தாது. ஸோ அதாங்க இங்கேயே நின்னோம். ஒரு 2 ஹவர்ஸ் போல் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இது இங்கே இல்லை, வேறு எங்கேயும் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இங்கே தான் இருக்குது. வீடியோ நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தெரில, நம்ம தான் டைரக்டர், வேறு யார். பாய் டைமு 6:47 7. ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து நின்றுடுங்க. டென்ட்டு தானே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இங்கேயே டென்ட்டு போடலான்னு ஐடியா பண்ணோம். குடிக்கிற தண்ணி பக்கத்தில் இல்லை, ரிவர் இருக்குது. மற்றதுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, என்ன பண்ணுறது. ஓகே போகலாம். அப்படியே கேமரா, ஃபோன், பர்ஸு, தெர்மல் லேயரு, டன் எல்லாம் ஓகே. ஆக்சுவலாக அந்த போகிற பையனில் நிக்கில்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பாப்புல, அவர் தான் வீடியோஸ் நமக்கு எடுத்து கொடுத்தாப்புல. டைம் பார்த்தீங்கன்னா 7 கரெக்டாக 6:55 ஆகுது. 6:55க்கும் இங்கே வீடியோ இது இருட்டாகும்னா பார்த்துக்கங்களேன், 7:30 மணி ஆகும். சரி இன்றைக்காவது டென்ட்டு போகிறத வீடியோ எடுப்போம்னு பார்த்தா இன்றைக்கி நைட்டில் தான் போய் டென்ட்டு போட போகிறோம் போல இருக்கு. நாங்கள் சம்பவம் பண்ணுறோம். நாங்கள் தெரில, இது வந்து இங்கே வரும்னு எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் என்ன நினச்சேன், டுட்டுக் வில்லேஜ் போய்ட்டு திருப்பி வரும்போது தான் இந்த கல் வரும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இங்கே தான் இருக்குது. சரி ஓகே இதுதான்ட்டு நிறுத்த சொல்லிட்டேன். ஆனால் செம பிளேஸ் சூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அந்த படத்துக்குள்ளே. அந்த இது மாண்டேஜை அந்த சன்செட் ஆகிறத பார்த்தீங்களா, அப்படியே அந்த 2 மலைக்கும் கேப்பில் வந்து சூரிய ஒளி உள்ளே வருது. ஸோ அது இந்த மலையில் விடுற மாதிரி இருக்குது. வா சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. உங்களுக்கு அந்தளவு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தெரியும், இந்த கேமராவில் கண்டிப்பாக தெரியும். சூப்பராக இருக்குல்ல, அந்த ஒளி வர்றது அப்படியே தெரியுது பாருங்கள் நமக்கு இங்கேயே. ஸோ அதுக்கு பின்னாடி தான் சூரியன் இருக்குது. நம்ம அந்த பக்கம் போனால் இருட்டி இருக்கும் நேரம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இருட்டிகிட்டே வருது நமக்கு. சன் அந்த பக்கம் இறங்குது. பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7ங்க, கரெக்டாக 7 o'clock எவ்வளோ வெளிச்சம். ஸ்டார்ஸ்லாம் சூப்பராக தெரியுங்க. அந்த இங்கே டிஸ்கிட் 5 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு, அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி நல்லா எடிட் பண்ணி அனுப்பணும் தான் நான் இப்போ எடிட் பண்ணாமல் உட்காந்துருக்கேன். ஒரு மாதிரி சூப்பராக எடிட் பண்ணணும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கணும். அந்தளவுக்கு எடிட் பண்ணி நான் உங்களுக்கு அவுட் தரேன், ஓகேங்களா. ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒன்ஸ் ரிட்டன் தான் வீட்டுக்கு ரிட்டன் ஆனோன்னா எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இங்கே ட்ராவலில் கண்டிப்பாக பண்ண முடியல, மற்ற ஒர்க் இருக்கிறதே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் கைஸ் ஆக்சுவலாக இப்போ எங்கே போகிறோன்னா டென்ட்டு போகலான்னு போயிட்டுருக்கோம் ஒரு பிளேஸை தேடி. நான் ரோட்டில் அப்படியே பார்த்துட்டே போனோம். இதுதான் டிஸ்கிட் ஊர், ஓகேங்களா. நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டே போனோம். தாரில் ஒருத்தர் ஒரு அண்ணா வந்தார். வந்து ஸோ இதுக்குள்ளே போங்க, போய் ரைட் எடுத்திங்கன்னா சூப்பர் பிளேஸ் இருக்கும், போய் அங்கே போய் டென்ட்டு ஸ்டே போட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் செம்ம லொக்கேஷனு. அதுக்கப்புறம் பார்த்தா ரிவர் இருக்குது, இங்கே வந்து மரங்கள்லாம் இருக்குது, பெரிய மவுண்டன் இருக்குது. பார்ப்போம், சேஃபான இடத்துல தான் போடுவோம். எப்பயோங்க இங்கே உள்ள ஊர்லாம் வேறு மாதிரி இருக்குதுங்க, அமைதியான ஊருங்க இங்கெல்லாம். வா சூப்பரில் அவங்க, எனக்கு இது மாதிரி இடம் தான் பிடிக்கும் ரொம்பவே. ஆனால் என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளால் இருக்க முடியாது. 5 நாளைக்கு மேலே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும், ஏன்னா அங்கே இருந்து பழகுனதுனால. பாருங்கள் டென்ட்டு மெயின் ரோடு அங்கே இருக்குது, ஜஸ்ட்டு உள்ளே வரோம் ஒரு கிலோமீட்டர் ஸ்டே பண்ணுறதுக்காக மட்டும். நமக்கு தேவை ஒரு ரிவரு, மவுண்டனுக்கு அடிவாரம், நல்லாயிருக்கும் டென்ட்டு ஸ்டே போட்டு ஸ்டே பண்ணோம்னா. ஸோ இது மாதிரி இங்கெல்லாம் வந்தோம்னா இது மாதிரி இடத்துலாம் டென்ட்டு ஸ்டே போடணும். தெரில, தனியெல்லாம் வந்ததுனால எல்லாம் வாய்ப்பே கிடையாது. யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது. இந்த ஊருக்குள்ளே கூட வந்திருக்க மாட்டேனாலாம். இவங்க கூட வந்ததுனால டென்ட் ஸ்டே. இங்கே பாருங்க ஓப்பன் பண்ணி செம்மையாக இருக்குது. சம் பிளேஸஸ் ஏதோ இருக்குது உள்ளே, அதனால தான் அனுப்புகிறாங்க ஊருக்காரங்களே.
இல்லை ஊருக்காரங்களாம் ரொம்ப நல்லா இதாக இருக்காங்க. ஏன்னா டூரிஸ்ட்டு அதான டூரிஸ்ட் பிளேஸில் இது. ஸோ நல்ல எப்படி சொல்கிறது, நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம இங்கே என்ன சுற்றிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சு நம்ம உனக்கு டென்ட்டு போடணும் கேட்க கூட இல்லை அவங்கள்ட்ட. அவரே வந்து நின்று உள்ளே போங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. ஸோ அவருக்கு புரியுது நம்ம டென்ட்டு போட தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா பைக்கர்ஸில் இங்கே வந்து பைக்கர்ஸ் தான் அதிகமாக வருவாங்க. ஓகேங்களா? ஸோ பைக்கர்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல் உரிமை தருவாங்களா, அது மாதிரி இங்கே. அங்கே பாருங்கள் அந்த மவுண்டனில் சன்செட் ஆகிட்டு இருக்காங்க. ஐயோ வாவ் சம்பவங்க இது. வேறு லெவல் லேண்ட்ஸ்கேப்பு. லைக் ரொம்ப தூரம் தான் உள்ளே வரோம். ஆனால் இந்த வியூக்காக கண்டிப்பாக வரலாம் போல இருக்கு. இங்கே ஒன்றும் இல்லை, ஊருக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போனால் கொஞ்சம் ஊர் இருக்குது. அங்கே பாருங்கள் அந்த வியூ தரமான வியூ. ஐ திங்க் இங்கேருந்து அப்படியே அங்கே மெயின் ரோட்டுக்கு ஏறுறதுக்கு வழி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, தெரில. ஒரு டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுறதுனா சும்மாவா? இல்லையே, இருங்க. இல்லை, இங்கே தான் ரிவர் இருக்குது, இங்கே ஸ்டே பண்ணலாங்க. செமையான இடமா இருக்குது. கட் ஆகிடுச்சு அப்பயே. வாவ், ஆல்ரெடி அங்கே இருக்காங்க ஆளுங்க. ஐயோ வாட்டர் கிராசிங்க. ஓகே, வாட்டர் கிராசிங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக கொண்டு போனோம் தண்ணியை, வண்டியை. பாருங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் எப்படி தேடி போயிட்டுருக்கோம் நாங்கள். ஏ காய்ஸ், ஹாய். ஃபைனலி நாங்கள் வந்து டிஸ்கிட் வந்து ரீச் ஆகிட்டோம். இருங்க ப்ரோ, கொஞ்ச நேரம் அப்படியே விளாக் பண்ணி நான் படுத்துறேன். ஏ காய்ஸ், ஃபைனலி நாங்கள் வந்து டிஸ்கிட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆகிட்டு டென்ட்டு போகிறதுக்கு ப்ளேஸுமே பார்த்துட்டோம். ஸோ அங்கே சன்செட் ஆகுதா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஒரு இடத்துல டென்ட் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக அதுக்கு வேறு ஃபஸ்ட்டு தண்ணி பிடிக்க வந்திருக்கோம் சமைக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா நேச்சுரல் வாட்டர் இந்த மலைகள்லேருந்து வருதுங்க. இதுலேருந்து கீழ் வழியாக வந்துட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த காவாக்குள்ளே போகுது. ஸோ இதில் வந்து நல்லா இருக்குது. குளிச்சு பார்த்தோம், தண்ணி சூப்பராக இருக்குது. இங்கே இவ்வளோ வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டோம் எங்கே பிடிக்கணும் தண்ணின்றதுக்கு. ஸோ அவங்க இங்கே தான் சொன்னாங்க. ஆனால் குளிச்சு பார்த்தோம், ரொம்பவே நல்லாயிருக்கு. இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு வந்துருக்குமான்னு தெரில. ஸோ இவங்களுக்குள்ளே சேர்ந்ததுனால எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையவே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ டென்ட் அங்கே போட்டுட்ருக்காங்க. நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போனோம். குக் பண்ணுறதுக்கு என்ன வாங்கணுமோ அதை வாங்கிறதுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நான் டென்ட்டு போட்டது என்னெல்லாம் உங்களுக்கு நான் நாளைக்கு காட்டுறேன். ஏன்னா சன் செட் ஆக போகுது. இதுக்கு மேலே நான் டென்ட்டு போகிறதா ஃபுல்லாக காமிக்க முடியாது. நாளைக்கு வீடியோவில் வந்து நான் மார்னிங் வந்து டென்ட்டு போட்டது எங்கே போட்டிருக்கேன், எப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் லைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போகிற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஓகேவா? ஓகே கைஸ், see you, டாடா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.